வணக்கம், வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன். நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வத்தக்குழம்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கு வந்து தேவையான பொருள் காமிக்கிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். 2 டீஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, அதே 2 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா எடுத்துருக்கோம். 1 டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்குறோம். 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரு கட்டி பெருங்காயம், 10 வரமிளகாய் எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம். சும்மா இந்த பெருங்காயமும் மிளகாவும் மட்டும் வறுக்கிறதுக்கு சும்மா ஒரு ட்ராப் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பெருங்காயத்தை சேர்த்துப்போம். இதில் இந்த வத்தக்குழம்பு பொடி அரைச்சி வச்சிட்டோம்னா வத்தக்குழம்புக்கு வச்சுக்கலாம். நம்ம புளிக்குழம்புல வைப்போம்ல, சுண்டல் குழம்பு, காய் போட்டு கத்திரிக்காய் புளிக்குழம்பு வைப்போம்ல, அதுக்கும் சேர்த்துக்கலாம் இந்த பொடி. பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். பெருங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பெருங்காயத்தை வந்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுறேன். பெருங்காயத்தையும் வரமிளகாய் மட்டும். இப்போ வந்து வரமிளகாய் 10 எடுத்துருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துப்போம். மிளகாய் நல்லா வறுபடட்டும். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ மிளகாயும் மாற்றிப்போம். அதில் இப்போ வந்து 3 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம்ல, அதை சேர்த்துப்போம். இதோட தனியாவும் சேர்த்துப்போம். தனியா வந்து 2 ஸ்பூன் எடுத்துப்போம். நீங்கள் அதிகமாக தேவைன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு அரை கப்பு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் பொடி அதிகமாக பண்ணிட்டீங்கன்னா கூட நான் கொஞ்சமாக தான் பண்ணி வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அடிக்கடி செஞ்சு போக முடியாது. அதனால் நிறைய தேவை நீங்கள் அரை கப்பு போட்டு செஞ்சுக்கலாம். துவரம் பருப்பும் உளுத்தம்பருப்பு, தனியா, இது 3மே வந்து அரை கப்பு சேர்த்து பண்ணிக்கலாம். துவரம் பருப்பையும் சேர்த்துப்போம். இதில் 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, அதாவது உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்துப்போம். பச்சரிசி 2 ஸ்பூன் இருக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இதெல்லாம் வறுபடட்டும். இங்கே பாருங்கள், துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. அரிசியெல்லாம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை வந்து மாற்றிப்போம், ஆறட்டும். வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம், அதையும் இதை சேர்த்துப்போம். வெந்தயம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலர் மாறிச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே மிளகு சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துப்போம். இப்போ ஜீரகம் வந்து அரை டீஸ்பூன் தான் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இப்போ மிளகு, ஜீரகம், வெந்தயமாக நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் எடுத்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டோம். வறுத்த பொருள்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ வந்து இந்த வரமிளகாயும் பெருங்காயத்தையும் மட்டும் நல்லா ஒரு ஓட்டிட்டு வந்துப்போம். ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஓட்டிக்கலாம். இப்போ மிளகாவும் பெருங்காயும் நல்லா ஓட்டியாச்சு ஒரு ஓட்டு. இப்போ இதோட இந்த வறுத்த ஜாமான்லாம் இதையும் ஓட்டிடலாம். இப்போ நல்லா ஓட்டியாச்சு. ரொம்ப நைஸாக ஓட்டாதீங்க, ரவை பாத்தோட கொஞ்சம் நைஸாக இருக்க மாதிரி ஓட்டிங்க. இப்போ நான் வந்து அப்படியே கொஞ்சம் மாதிரி நரப்பாக தான் இருக்கும், அந்த மாதிரி தான் ஓட்டியிருக்கோம். இப்போ வந்து ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறம் நல்லா டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா 1 மாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் கெடாதுங்க. அதுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டு பொடி. ஆறினதுக்கப்புறம் வேறு டப்பியில் போட்டுப்போம். இங்கே பாருங்கள், நம்ம வத்தக்குழம்பு பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா புளிக்குழம்பு வைக்கிறப்ப, வத்தக்குழம்பு வைக்கிறப்ப வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி இந்த பொடி வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், வாழைக்காய் வறுவலுக்கு போட்டுக்கலாம். இந்த வறுவல் பண்ணுறதுக்கு கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த வத்தக்குழம்பு பொடி செஞ்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.